ஹாய் கைஸ், நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டி ஹேண்ட்ல இப்ப கூலி படம் மீம்ஸ் ரியாக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கூலி படத்தோட மீம்ஸ் ரியாக்ஷன். என்ன எல்லாரும் கூலி படம் பார்த்துட்டீங்களா? இப்ப பார்க்க போற கூலி படத்தோட மீம்ஸ் கூட நம்ம ஃபன்னா ஜாலியா தான் பார்க்க போறோம். யாரும் சீரியஸா எடுத்துக்க வேணாம். வாங்கம்மா வாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன ஏதோ பண்ணிட்டாங்க. உனக்கு ஊசி போட்டது அவர் தாண்டா மெயின் வில்லன். தலைவா நீ வேற லெவல். இந்த மாதிரி மீம்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் வேணும்னே பண்ணிட்டாரு, முதுகுல குத்திட்டாரு. துரோகம்டா விசுவாசம். ஏன் விசுவாசம் குணாகும். அவர் தீவிர கமல் ஃபேனு, அதனாலதான் அப்படி பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது தப்பாயிடும். ஆனா ஒண்ணு சார், நான் கமல் ஃபேன் சார். நான் கேட்டேனா கேட்டிருக்கணும்ல. இந்த மீம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஃபன்னா காமெடியா எடுத்துக்கலாமே தவிர இதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா கமலுக்காகவும் விஜய்க்காகவும் அவரே தன்னோட கெரியரை காலி பண்ணிக்க முடியுமா? லோகியோட ஸ்டைல் அப்படிங்கறத தாண்டி கமர்ஷியலா ஹிட் ஆகணும், அதர் ஸ்டேட்ல இருக்கிற பெரிய ஆக்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்து ஜெயிலர் மாதிரி ஒரு ஹிட் கொடுக்கணும், அதான் சன் பிக்சர்ஸ் கூட சேர்ந்து அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில நம்ம அமைதியா இருந்துதான் ஆகணும். மேட்ச் விடு, ஃபைனல்ல பாத்துக்கலாம். ஏன்னா தேவ பக்கத்துக்கு இந்த இடத்துல தான் சொல்யூஷன் வச்சு சாம்பிள் காட்டல. எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க? அதே தெரியல. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கான வயலன்ஸ் இந்த படத்துல இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. மேபி அந்த பணத்தை சேர்ல உட்காந்து எரிப்பாங்களே அந்த சீனுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதுவுமே பாக்குறதுக்கு அவ்வளவு வயலன்ஸா ரொம்ப வந்து பார்க்க முடியாத அளவுக்குனா கிடையாது. ஒரே ஒரு சீன்ல வந்துட்டு தையல் போடுவாங்க ஷௌபீனுக்கு, தலை கிழிச்சிருக்கும், அதை கூட பிளர் பண்ணிருக்கலாம். அதுக்காகவா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? நம்பவே முடியல. யுஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தா குழந்தைகளோட ஃபேமிலியா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க இந்த படத்தை. அதுதான் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. இந்த டவுட் தான் எல்லாருக்குமே இருக்கு போல. ஓவிய போட்டி இதான் சாக்குன்னு என்னென்ன சொல்றாங்க. எப்பா டேய் போதும்டா. இதுக்கு லியோவே பெட்டர். ஜிபியு தான் மாஸ். லோக்கியை விட ஆதிக்கு எவ்வளவு பரவாயில்ல. நான் கிளம்புறேன்ப்பா. வணக்கம் மேடம், நான் கிளம்புறேன். நான் கால் பண்றேன் சார். சார் நான் கிளம்புறேன். மாநகரமே மிட்டுதான்டா. ரெட்ரோ ஃபிலிம் ஆஃப் தி இயரா? அது கூட நல்ல படம் தான். கங்குவா கூட நல்ல படம் தான். பிரதீப் ரங்கநாதன் கிரேட்டர் தென் ரஜினி. ஆத்தா ஏதேனும் மிக குறிவிட போகிறேன் சொல்லுங்கடா. தக் லைஃப் அவ்வளவு மோசம் இல்ல. ஏன்டா ஏன் இப்படி பண்றீங்க? ஆயிரம் கோடி கனவு, 1000 கோடி போயிடுச்சாடா. கண்மூடும் வேளையும் கனவா பார்த்திபா. ஃபர்ஸ்ட் அவங்களோட டார்கெட் 1000 கோடிங்கிறதே இல்ல. நீங்களாதான் சொல்லிட்டு இருக்கீங்க 1000 கோடி 1000 கோடி 1000 கோடின்னு. அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்ல. 1000 கோடி அடிக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டோரி இருக்கணும், ஸ்கிரீன் பிளே இருக்கணும், வருஷங்கள் மெனக்கடணும், ப்ரொமோஷன் நல்லா பண்ணணும். நம்ம ஸ்டேட்ல மட்டும் ப்ரொமோஷன் பண்றது பத்தாது, சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், இந்த இதுல நடிச்ச எல்லா நடிகர்களும் போயிட்டு ப்ரொமோட் பண்ணணும். எல்லா ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் படம் எடுக்கணும். அவங்க கல்ச்சர் கூட கனெக்ட் ஆயிருக்கணும். இல்ல கடவுளை வச்சு சிம் பண்ணணும், இல்ல அங்கங்க கிளாமர் காட்டணும். இந்த மாதிரியான கமர்ஷியல் கர்மங்கள்லாம் குமிஞ்சு கடக்கணும். அரசியல் பாத்தீங்கன்னா இப்படிதான் பரபரப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க 1000 கோடி 1000 கோடின்னு போயிட்டு இருந்தா எப்படா வரும்? தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க.
இந்த 1000 கோடி 2000 கோடி எல்லாமே வெறும் நம்பர் கேம் தான். ஏய் இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு. இப்ப பாருங்க, கூலி வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 151 கோடியா. இதுக்கு முன்னாடி லியோவோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 148 கோடி. அதை விட ஒரு 3 கோடி அதிகம். என்னன்னா அதை தாண்டி இருக்கணுமா? அந்த 100 மீட்டர்ஸ் எவ்வளவு செகண்ட்ஸ்ல ஓடி இருக்கா? 30 செகண்ட்ஸ் மேடம். அவ்வளவா? எஸ் மேடம். கொஞ்சம் கம்மியா பார்த்து போடுப்பா. நீங்களே சொல்லுங்க மேடம் எவ்வளவு போடலாம்னு. ஒரு 5 6. அடுத்து ஜனநாயகன் படத்துக்கு 155 கோடி இல்ல 200 கோடி அப்படி இறங்கிடுவாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா யாருக்கு தெரியும்? அடிச்சு விட வேண்டியதா. சும்மா 500 crores 1000 crores சும்மா பேப்பர்ல போடுறது. அதனால அவங்க எத்தனை கோடி வேணா போட்டுக்கிட்டோம். 500 கோடி போட்டோம், 1000 கோடி போட்டோம், 2000 கோடி போட்டோம், 5000 கோடி போட்டோம். அது நமக்கு முக்கியம் இல்ல. நமக்கு நல்ல படம் வந்தா போதும், அவ்வளவுதான். சும்மா 300 400 அடிச்சு விட்டு போறது. இது ஆமாண்டா. இவராடா லோகிப்க கையை பிடிச்சி கிஸ் அடிக்கணும். நான் உருவாட பெரிய பேர் செருப்பு போடணும் படம் பாக்குறேன். அதான் என் மனசு ரொம்ப கவலையா. ஏங்க அங்க புக் பண்ணும்போது என்ன வாங்கி 1000 கோடி அடிக்கணும். 5 தலை பாம்பே படம் எடுத்ததுங்க. பாபா உனக்கே இறங்கிச்சு. எனக்கு படத்தை பாக்குறத விட இவரை பாக்கணுங்க தான் ரொம்ப ஆசை. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் தான் சொல்றேன், அகர முதல் எழுத்தெல்லாம் ரஜினி பகவான் முதல் கசடர பின் ரஜினி அதற்கு தக தன்னஞ்செறிவது பொய்க்கத அதற்கு பின் ரஜினியே அதனை சுட். யார் சொன்னது? அந்த பிளாஷ்பேக் மட்டும் படம் ஆரம்பத்துல இருந்தே வைப்பு தான். காலை தூக்கி தலைகை நினைக்கிறாங்க என் ஃப்ரெண்டு. தலைகை நின்னுக்கிறாங்க வைப்புல தலைகை நினைக்கிறாங்க. என்ன பண்றீங்க? நாங்கெல்லாம் 9 மாசம் குழந்தையா இருக்கும்போது கோவான்ல கூலி கூலிடணும். இவர் பேசுறது நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. இவரை போயிட்டு இன்டர்வியூ எடுத்து திவாகர் மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. இவர் அப்படியே விட்டுருங்க. ஆமா, இந்த திவாகர் என்னன்னா திவாகரோட ஐடி கூட இப்ப டெர்மினேட் ஆயிடுச்சுடா. என்ன ஆட்டம் ஆடினடா. திவாகரோட ஐடி இப்ப காணும். எங்க போச்சு, என்ன ஆனானே தெரியல. எல்லாம் ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டாங்களா, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓகே, நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. மறுபடியும் வராம இருந்தா சரி. ட்வீட் வந்துருச்சு. LCU ஹே ஸ்டாண்டலோன் ஃபிலிம் தான்ப்பா. ஓ ஸ்டாண்டலோன் தானா? இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டாரு. வழக்கம் போல பண்ணுவார்ல, அது போலதான். அதுல வந்துட்டு இவங்க எடிட் பண்ணி போட்டுருந்தானுங்க. கூலி படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி தக் லைஃப் படம் பாத்துடுவாங்க, லாஹல்சலாம் பாத்துடுவாங்க, அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அப்ப பார்க்கும்போது சிரிச்சேன். ஆனா இப்ப பார்க்கும்போது உண்மையாவே பார்த்துருக்கலாம் போல. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருந்தா இது இன்னுமே ஒரு சூப்பரான படமா இருந்திருக்கும். கூலிக்கே இந்த அடி வாங்குது, அங்க ஒருத்தன் கேசரி கிண்டிட்டு இருக்கான். பாப்போம் அடுத்து வந்து ஜனநாயகன் படம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா பகவந்த் கேசரி படம் வந்து நேஷனலோட வாங்கிட்டுன்னு சொல்றாங்க. என் முன்னாடி ஹெட்வைட் காமிச்சா எங்க ஹெட்போன் வரும். என் பீட்டை நானே கேட்பேன். இருப்பேன் வண்டி யாரு? அந்த ஷௌபின் தான் வண்டியில துரத்திட்டு வரான்னு தெரியுதுல. கார் கண்ணாடியை மூடணும்னு ஒரு பேசிக் அறிவு கூட இல்லையாமா. எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு பிக்னிக் போற மாதிரில போயின்னு இருக்கீங்க. இந்த சீன் பார்க்கும்போது என்னடா இது இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா பப்ளிக்கா ஸ்ருதிஹாசனை வந்துட்டு ஷௌபின் வந்து துரத்திட்டு போயிட்டு இருப்பாரு. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு போலீஸ் கூடவா இல்ல. அது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல எல்லாரும் முன்னாடி போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த சீனை மட்டும் வேற மாதிரி பண்ணிருக்கலாம். ரொம்ப ஓவரா லாஜிக் மிஸ்டேக் மாதிரி தோணுச்சு. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? கைதி, மாநகரம், லியோ, இவ்வளவு பணம் கொடுத்தவரை இந்த படத்துக்கு சொல்லு. எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. வேற அவரை அடிக்கிறதுக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க பரவாயில்ல. கைதி 2ல கன்ஃபார்மா லோகி நான் வந்துட்டு கம்பேக் கொடுப்பாரு, நம்புவோம். ஆனா இந்த டைம் வந்து ரத்னாவுமே கூட இல்ல. ஏன்னா லியோவோட சக்சஸ் மீட்ல வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. மேபி அதனாலதான் இந்த படத்துல அவர் இல்லையோங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் இருக்கு. உண்மை சார், அதான் உண்மை. சத்தியமா சத்திய பிரமாணமா அதான் நான் பேசிட்டேன். கூலி படத்துல பண்ண டிஏஜிங்க விட இது நல்லா இருக்குடா. எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. மிரட்டிட்டீங்க, நானே எதிர்பார்க்கல. மோனிகா சாங் இன்னொரு வாட்டி போடுங்க, பாத்துட்டு போயிடுறோம். மோனிகா சாங்குமே அந்த அளவுக்கு இல்லடா. ரியலாவே இல்லையே.
மோனிகா சாங்கோட பிளேஸ்மெண்டே சரியில்லை. அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க அந்த சாங்க்கு முன்னாடி, அதுவுமே மொக்கையா தான் இருக்கும். ஏதோ என்கேஜ்மெண்ட் ரிங்க வந்து சரக்குல தூக்கி போட்டுட்டு அப்புறம் டான்ஸ் ஆட வருவாங்களாம். என்னடா இது, சம்பந்தமே இருக்காது. ஹிந்தியில் ரீமேக் ஆக்கிறது கூலி, டைட்டில் கில்லாடி கூலி. கில்லாடி கூலி அக்ஷய்குமார் இருக்கு. அக்ஷய்குமார் தான் எங்க இருந்தா அவர் தான் ரஜினி, அவர் தான் சித்திகாசன் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. இந்த சீன் வந்து ரொம்ப நல்லதா இருந்துச்சு நினைச்சாங்க, ஆனா வேற மாதிரி அமைஞ்சிட்டு. டென்ஷனா இருக்கு, பீடி இருக்கா? ஆனா 3 பேருமே பீடி ஊதுற சீன் நல்லா தான் இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு. என்ன இது துண்டு பீடியா? எங்கடா 100 பாஷா, இதுல ஒரு பாஷா கூட காணும். 100 பாஷா அளவுக்கு பேசுறாங்க, அதெல்லாம் நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா தான் பாருங்க. மாணிக்கம் பத்தி equal to 100 பாஷாஸ். ரோலெக்ஸ் ஆர் தாகா? ரோலெக்ஸ் தான். அமீர் கானை வந்துட்டு ரோலெக்ஸ் மாதிரி கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான வில்ல மாதிரி எல்லாரையும் கொல்றது, மாசான என்ட்ரி அந்த மாதிரி நினைச்சு பண்ணிருக்காங்க. ஆனா மொக்கையா தான் இருந்துச்சு. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இல்ல சம்டைம் ஒர்க் அவுட் ஆகும், சம்டைம் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த டைம் ஒர்க் அவுட் ஆகல, எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். அதே ஒரு டைம் ஒர்க் அவுட் ஆனிச்சா அதோட விட்டுருணும். அதுக்கப்புறம் மறுபடியும் புஷ் பண்ணி கொண்டு வரக்கூடாது. நீங்க லியோட கிளைமேக்ஸ்லயே விக்ரம் டு கனெக்ட் பண்ற சொல்லி கால் பண்ணதே கடுப்பா இருந்துச்சு. அதே போல இந்த படத்துக்கு ஒண்ணு பண்ணி அதை முடிச்சு விட்டாங்க. நல்ல வேலை இது நடக்குது. டேய் மச்சான் வேணாண்டா, அதை மட்டும் பண்ணிடாத. நல்ல வேலை பண்ணலடா, பண்ணாம இருந்த வரைக்கும் நல்லது. நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. மோஸ்ட் வெல்கம் அம்மா. அதான் மேன்ஷன்ல நல்லா சண்டை போடுற 18 இல்ல 19 பேர் வச்சிருக்கீல, அதுல யாரையாவது அனுப்ப வேண்டியது தானே. ஸ்ருதியை காப்பாத்த ஒண்ணுத்துக்கும் ஆகாத 3 மட்டு பயல்களை அனுப்பி வச்சிருக்க. அந்த கேள்வி எனக்குமே இருந்துச்சு. அதான் 19 பேர் மாசா இருக்காங்க, அவங்கள அனுப்பி வச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஒண்ணுத்துக்குமே ஆகாத ஒரு 2-3 பேர் சண்டை தெரியாத 2-3 பேர் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸ்ருதிகாசனை காப்பாத்துற சீன்ல வந்து உபேந்திரா வந்துதாங்கன்னு வச்சுங்க, செம்ம மாசா இருந்திருக்கும். நீங்களே சொல்லுங்க ப்ரோ. எப்படினா இப்படி கிழிச்சிருவோம் ப்ரோ, தேட்டை இப்படி கிழிச்சிருவாங்க. உபேந்திரா வந்து இந்த ரூம்ல தான் இருக்க போறாருன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும். அவரை எப்படா ரிவீல் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு மொக்க சீன்ல ரிவீல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல சூப்பர் ஸ்டாருமே இருப்பாரு. அது கூடவே இவரு வந்ததுனால இது வந்து பெருசா ஒரு மாசான ஒரு கூஸ்பம்ஸான ஒரு சீனாவே தெரியாது. உபேந்திராவை மட்டும் நீங்க தனியா ரிவீல் பண்ணியிருந்தா, ஸ்ருதிகாசனை காப்பாத்துற சீன்லயோ இல்ல வேற ஏதாவது சீன்ல வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு நெகட்டிவா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு மோசமான படமான்னு கேட்டா அப்படி கிடையாது. இல்ல, ரிவ்யூஸ்ங்கிறது ஒவ்வொரு ரிவ்யூவரோட தனிப்பட்ட கருத்து தான். ஒரு ரிவ்யூவருக்கு அந்த படம் பிடிக்கலனா அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள். தியேட்டர் மொக்கையா இருக்கலாம், சவுண்ட் சிஸ்டம் மொக்கையா இருந்திருக்கலாம், பக்கத்துல ஏதாவது ஒரு லூசு உட்காந்து படம் பார்க்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்கலாம், படம் பார்க்கும் போதே தூங்கி இருக்கலாம், அந்த ஆக்டரை பிடிக்காம இருந்திருக்கலாம், அமௌண்ட் கிரெடிட் ஆகாம இருந்திருக்கலாம், அந்த ஆக்டர் மேல இருக்கிற வன்மமா இருக்கலாம், தியேட்டர் பிரிண்ட் சரியில்லாம இருந்திருக்கலாம், அவங்களோட ரசனை வேற மாதிரி இருந்திருக்கலாம், உண்மையாவே படம் மொக்கையா இருந்திருக்கலாம், படமே பார்க்காம ரிவ்யூ பண்ணிருக்கலாம், அந்த படம் அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். இது மாதிரி பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஐயோ பாவம். ஆனா ஒரு சில ரிவ்யூவர்ஸ் இருப்பாங்க, அவங்க டேஸ்டும் உங்களுக்கும் ஒத்து போகலாம். ஓகே, நம்ம நினைச்சத பாதி விஷயங்களை இவன் கரெக்டா சொல்றான் அப்படின்னு ஒரு சில பேர்கிட்ட உங்களுக்கு தோணலாம். இல்ல நீங்க படத்தை பார்த்துட்டு வந்த பிறகு என் மனசுல இருந்த எல்லாத்தையும் இவன் சொல்றான்டா அப்படின்னு இருக்கலாம். அது நானா கூட இருக்கலாம். கண்டுபிடிச்சிட்டேன் விஜய். என்ன ஐபிஎஸ் விஜயகுமார் நானா கூட இருக்கலாம். ஐபிஎஸ் விஜயகுமாரா கூட இருக்கலாம். அப்படி ஊம்பிடாது. ஓகே, உங்க எண்ணங்களை சொல்ற மாதிரியான ரிவ்யூஸ் தேர்ந்தெடுத்து வச்சீங்க. அதனால ரிவ்யூவை மட்டும் நம்பாம நீங்க படத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. The choice is yours. சில பேர் நான் மெய்யழகன் படத்தையே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. வந்த இப்ப எதுக்கு வந்த? அதுக்கப்புறம் ஓடிடில வந்த பிறகு இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டடா அப்படின்னு வருத்தப்பட்டவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷம் தான்.
ஆனா ஒரு சில படங்களை பார்த்து பாதிலே ஓடி வந்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இருக்குதுதான். ஒருவேளை இல்லடா நான் தேவையில்லாம ஒரு படத்துக்கு போயிட்டு என்னோட பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ண விரும்பல, நல்ல படமா இருந்தா தான் நான் தியேட்டருக்கு போவேன், எல்லாருமே பாசிட்டிவா சொன்னாதான் அந்த படத்துக்கு போவேன் அப்படின்னு நினைச்சா கூட அது உங்களோட முடிவு தான். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். என்ன ஒரு விஷயம்னா உங்க டேஸ்ட்டுக்கு யாரு கரெக்டா இருக்காங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா டேரக்டா நீங்க களத்துல இறங்கிடுங்க. இல்லைன்னா எல்லாருமே ஓரளவு பாசிட்டிவாவே நிறைய விஷயங்கள் சொன்னாங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு ரிவ்யூவரோட ரிவ்யூவுமே அவங்களோட சொந்த தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். அது ஒட்டுமொத்த மக்களோட கருத்தாவும் ரசனையாவும் எப்போதுமே இருக்காது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பார்த்துட்டோம், வீடியோ முடிஞ்சுச்சு. அவரோட ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. வீடியோ நல்லாவே இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி மீம்ஸ் நிறைய ஒத்து போச்சு. ஆனா படம் இந்த மீம்ஸ் அளவுலாம் இல்லை. படம் உண்மையிலே தரமான படம் தான். சில இடங்கள்ல தான் நல்லா இல்லாம இருக்கும். இவர் சொன்ன மாதிரி பல பேர் பேக் ரிவ்யூ தர்றது அவங்களுக்கு புரியாம இருக்கலாம், அவங்க படம் பார்க்காம இருக்கலாம், தியேட்டர் பிரிண்ட் இல்லாம இருக்கலாம். அதனால சில பேர் படம் பார்க்காமயும் ரிவ்யூ தருவாங்க. சில பேர் தியேட்டர் பிரிண்ட்ல பாதி பார்த்துட்டு பாதி புரியாமையும் ரிவ்யூ தருவாங்க. ஆனாலும் உங்களுக்கு எதையும் அதிகமா கேட்காம நீங்களே போய் தியேட்டர்ல பாருங்க. இது அமேசிங்கான படம். நம்ம கூட கொஞ்ச நாள் முன்னாடி ரிவ்யூ போட்டிருக்கோம். பார்த்துட்டு வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ. உண்மையிலேயே படம் நல்ல படம் தான். உண்மையிலேயே படம் நல்ல படம் தான். மக்களுக்கு அது பிடிக்கும் கண்டிப்பா. இதை விட ஒரு கமர்ஷியல் படம் எல்லாருக்கும் ஈக்குவலான இன்ட்ரோ தான் கொடுத்துருந்தாங்க. எல்லா ஆக்டருக்குமே யாருக்கும் முக்கியம் தரவே இல்லை. சாங் சைஸும் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் மட்டும் அதுல லாஜிக் மிஸ்டேக் இருந்துச்சு, மற்றபடி படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாப்ல வந்து விறுவிறுப்பா போனனால இவர் சொன்ன அந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் அப்ப எதுவும் தோணல. அந்த சாப்பிட்றது மட்டும் கொஞ்சம் அங்கே மட்டும் கொஞ்சம் இடிச்சிச்சு. அது விரைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன், நடுவில் சாப்பாடு தேவையா அது மாதிரி. அதே மாதிரி அந்த ட்ரெயின் வந்து எல்லா பேரும் இருந்தாங்க. ஆனா ஆள் ஒருத்தர் கூட காப்பாற்ற வரல, ஒருத்தர் கூட வரலையா அப்படின்றது இருந்துச்சு. சில பேர் எதுக்கு அந்த பொண்ணை விரட்டுறீங்கன்னு கேட்டெல்லாம் வந்தாங்க. இது ஸ்பாய்லர் ஆகும். அதனால வீடியோ அவ்வளவா பார்க்காம நேரா போய் தியேட்டர்லயே பாருங்க. மீம்ஸ் எல்லாமே நல்லா காமெடியா தான் இருந்துச்சு. இவரும் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே பேசியிருப்பாரு. இவரோட எல்லா வீடியோவும் இதே மாதிரி தான் சூப்பராகவே இருக்கும். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு நீங்க லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி கண்டென்ட் குவாலிட்டிலாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்றோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வியூஸ் பாக்குறீங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க. ஒவ்வொரு லைக்கும் எங்களோட மோட்டிவேஷன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம். ஓகே, பாய்.